இன்றைய தெய்வ வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உரியாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குட்டப்படுவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காலின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். தேவனை சார்ந்திருக்கும் ஊழியக்காலுடைய தெய்வீக பாதுகாப்பு மற்றும் வெற்றியை இது குறிக்கிறது. விசுவாசிகளுக்கு எதிராக எழும் சதி திட்டங்கள் தோல்வி அடையும். அவர்கள் குற்றம் சாட்டும் வார்த்தைகள் வெல்லாது. இது கர்த்தரால் ஆடப்பட்ட நீதியும் சுதந்திரமாகும். எதிரிகள் நமக்கு விரோதமாக உருவாக்கும் எந்த ஒரு சூழ்ச்சி, மந்திரம் அல்லது தீய திட்டங்களுக்கும் உங்களை பாதிக்காது. உங்களுக்கு எதிராக பொய்சாட்சி சொல்லும் அல்லது அவதூறு பரத்தும் குரல்களை நீங்கள் முறியடிப்பீர்கள். இது விசுவாசிகள் அனைவருக்கும், குறிப்பாக கர்த்தரின் ஊழியக்காரர்களுக்கு கிடைத்த வாக்குறுதியாகும். இது மனித முயற்சியினால் வருவது அல்ல, கர்த்தரின் நீதியினால் உண்டாகிறது. நமக்கு விரோதமாய் எழும்பும் சதி சித்தங்கள் எந்த விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் உருவாக்கினாலும் அவை வாய்க்காதே போகும். ஆயுதங்களை விட நாவு அல்லது வார்த்தைகள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதில் நமக்கு வெற்றியை தருவார். இது கர்த்தருடைய ஊழியக்காலின் சுதந்திரமும் அவருடைய நீதியுமாகும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தன் சொத்துக்களை சுதந்திரமாக கொடுப்பது போல தேவன் இந்த பாதுகாப்பை தமது பிள்ளைகளுக்கு தருகிறார். அதாவது நாம் நம்முடைய சொந்த பயத்தினால் நீதிமான்கள் ஆகவில்லை, தேவனே நீதியை வழங்குகிறார். எனவே சத்துரு நம்மை எதை காட்டி குற்றம் சாட்டினாலும் தேவன் நம்மை நீதிமானாக நிலைநிறுத்துவார். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது இந்த வசனத்தை நினைப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபைப்படியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்கால சுபத்தில் நம்ம கர்த்தருக்கு மேம்படுவதாக. ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளையும் அவள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்கிற, ஜெபிக்கிற, தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேலையாளர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரம் தாருங்கப்பா. இந்த போர் பிரச்சனைகள் முடிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியரையும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.